மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் 2 டீமும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் KL ராகுல், சுப்மன் கில் 373 பந்துகள் பார்ட்னர்ஷிப் 3rd விக்கெட்டுக்காக நின்று இந்தியாவோட தோல்வியவும் வெற்றிக்காகவும் அட்லீஸ்ட் ட்ராக்காகவும் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ இங்கிலாண்டை எப்படியாவது இந்தியாவை ஆல் அவுட் பண்ணி ஒன்று இன்னிங்ஸ் விக்ட்ரியவோ இல்லைனா மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் விக்ட்ரியவோ பெறணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கிளைமேக்ஸ் டே 5ல் காத்திருக்குது. அனைத்து வகையான ரிசல்ட்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரி, டே 5ல் என்ன ஆகும் அப்படின்னு நான் என்னோட கருத்தை பதிவு பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா? 4 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருமே வந்து இங்கிலாந்து வின் பண்ணும் தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இங்கிலாந்து தான் வின் பண்ணுவாங்களா, இல்லை இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்கா? வீடியோவில் நிறைய பேசுவோம். Genial ladies and gentlemen, இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயக்ராமில் மான்செஸ்டரில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து vs இந்தியா 4th டெஸ்ட் மேட்சோட டே 4ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 5ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. அந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தால் சொல்ல அண்ட் ஜெயிக்க போகிறது யார் அதையும் பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெஸ்ட் டே. எஸ், 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபைட் பண்ணாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்தியாவுக்கு கதை முடிஞ்சிருச்சு, அதாவது ஒரு டீமுக்கு கதையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் ஷோ ஷாட் வின் பண்ணுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இன்னைக்கே இந்த டெஸ்ட் மேட்ச் முடியுதுடா, 5வது நாள் சண்டே உங்களுக்கு கிடையாதுடா, போய் ஊர் சுற்றுக்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்களடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஒரு சூப்பர்பான ஒரு டெஸ்ட் டேவாக மான்செஸ்டரில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. காலையில் பென் ஸ்டோக்ஸரோட கிராம்ப் லைட்டாக சரியானதோடு இன்றைக்கி வந்து ஆரம்பித்தார், போட்டு குத்தி எடுத்துட்டாரு. அதுலேயும் அந்த 100 வந்ததுக்கப்புறம் ஜடேஜாவை மாதிரி ஃப்ளாட்டாக 6 ஒன்று அடித்தார் பாருங்க. ஐயோனா அவர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லியம் டாசன் அவரு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, இன்னொரு பக்கம் பத்தாவதுக்கு கேர்ஸ் ஒரு பக்கம் அடித்து பொழந்துக்கு தள்ளுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் அதாவது நேற்றுக்கு முடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 544 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று 30 ரன் அடிப்பாங்க, இல்லை ஸ்டோக்ஸ் 100 அடிச்சுட்டு இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரன்னுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அடிக்கிறாங்க அடித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஜடேஜா உள்ள வந்து விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாதிரி அடங்கினாங்க. அதுக்கப்புறம் அதாவது லஞ்சுக்கு முன்னாடி இந்தியா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விடுற பழக்கம் இருக்குது, அப்புறம் அந்த பிரேக்குக்கு முன்னாடி விக்கெட் விடுற பழக்கம் இருக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம், சாய் சுதர்ஷன் ஒரு பக்கம் பேக் டு பேக் பால்ஸில் ஓக்ஸோட பாலில் அவுட் ஆனாங்க. ஸோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா டே 4 மழை வரும் அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்க்கப்பட்டது. வெதர் ரிப்போர்ட்லேயும் அப்படி தான் பார்த்துருந்தோம். மதியம் 1 மணி வரைக்கும் மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் க்ளவுடியாக இருந்துச்சு, ஓகேங்களா, ஜில்லுன்னு இருந்துச்சு. என்னடா அது, இந்தியா பேட் பண்ண வந்தால் ஒரு மாதிரி நல்லா க்ளவுடியாக இருக்குது, இங்கிலாந்து பேட் பண்ண வந்தால் ஒரு நாள் முழுக்க நல்லா வெயில் அடிக்குது. அதாவது இந்தியா காலைல பேட் பண்ணுறாங்க, க்ளவுடியாக இருக்குது, மதியம் இங்கிலாந்து பேட் பண்ண வராங்க, வெயில் அடிக்குது, அடுத்து ஒரு நாள் முழுக்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வெயில் அடிக்குது, இங்கிலாந்து நல்லா பேட் பண்ணிட்டுறாங்க, அடுத்து இந்தியா பேட் பண்ண வரக்கூடிய இந்த நாளில் க்ளவுடியாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே பேட்டிங்க்கு ஒரு மாதிரி டஃப்பான ஒரு கண்டிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷ் வெதரோ க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓக்ஸ் அந்த நியூ பாலில் வந்து மாதிரி லென்த்தில் அடித்து போட்டுக்கிட்டே இருந்தார், சில ஷார்ட் பால்ஸும் போட்டுகிட்டே இருந்தார், மேலே குத்தி போட்டார். ஜெய்ஸ்வால் கவனம் சிதறியது, விக்கெட்டை இழந்தார். ஜெய்ஸ்வால் ஆரம்பிக்கிறாரு கொஞ்சமாக, ஆனால் முடிக்கிறதுல என்னமோ பிரச்சனை இருக்குதோன்னு தோணுது. இங்கே காலியானார். ரொம்ப முக்கியமான செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் இன்றைக்கி ஆடி இருந்தாருன்னு வைங்களேன், இன்றைக்கி இவ்வளோ ப்ரெஷரே கிடையாது. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 50 ரன்னு தான் பின்தங்கி இருந்திருப்பாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அவர் ஒரு மக்கள் கச்சா முச்சான்னு அடிச்சிருந்திருப்பார். இந்தியாவுக்கு ஒரு தனியான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கிடச்சிருக்கும். அடுத்தது சாய் சுதர்ஷன் டபுள் மைண்டோட ஆடினார், பாலை விடலாமா அடிக்கலாமான்னு போகிறதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் எட்ஜ் ஆகி கேட்ச்சு, ஓக்ஸுக்கு பேக் விக்கெட்ஸ், ரைட்டு கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது, நியூ பால், அதுக்கப்புறம் செமி நியூ பால்லையும் டியூக்ஸ் பால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 2 செஷனில் இருக்குது, இந்தியாவை இங்கேயே குத்தி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது KL ராகுல் அண்ட் சுப்மன் கில், அதாவது ரன்னே இல்லை இந்தியா, 0க்கு 2 விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவோட ஸ்கோர் கார்டு இருந்தது. ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி இருந்தது. சோஷியல் மீடியா அவ்வளோ ட்ரோல்ஸ் அவ்வளோ கலாய். பட் இங்கே பாருங்களேன், விக்கெட்டு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ஓகேங்களா, கொஞ்சம் வெயில் அடிக்குது,
அப்புறம் ரஃப் பேச்சஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் என்ன விளையாடுறதுல கஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் இந்தியன் பவுலிங் அட்டாக்கை விட இங்கிலாந்து பவுலிங் அட்டாக் சீரியஸ்லி நல்லா இருக்குது. மற்ற லைன் லெங்க் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை நான் வரேன், ஒவ்வொரு செஷனாக வரேன். இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஓக்ஸ் அண்ட் கர்ஸ் இவங்க பவுலிங் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஓக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டர் 100 பால் அப்புறம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து குட் லெங்த்தில் குத்தி போட்டுட்டே இருக்காங்களே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுலுக்கும் இந்த பக்கம் சுப்மன்களுக்கும் குத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று செஸ்ட் ஆஃப் சைட் ஆஃப் ஸ்டெம் இல்லை டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் சுப்மன் கில்லும் கேஎல் ராகுலும் ட்ரைவும் 2 ஸ்ட்ரைட் ட்ரைவும் அடித்தாங்க. அப்போது அதை பார்க்கும்போது இது ப்ரெஷர் ரிலீஸ் ஷாட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் கிடையாது. திரும்பவும் ப்ரெஷர் போடுறாங்க, திரும்பவும் அழுத்தம் கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்கிறத தாண்டி அடுத்து ஸ்பின்னர்ஸை உள்ளே கொண்டு வந்தார் பென் ஸ்டோக்ஸ். இத்தனைக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பென் ஸ்டோக்ஸுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருந்துருச்சு அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி அவரால் பவுலிங் பண்ண முடியல. அதனால் என்ன தாசனை வந்து நீ போடு மச்சான், இந்த லைன் லெங்த்தை மட்டும் பிடிச்சி இழுத்து போட்டுட்டே உனக்கு ஃபீல்டர்ஸை வச்சு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ விக்கெட்டை மட்டும் எடுத்துக்கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு. ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கு, சில்லி பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் லெக் ஸ்லிப்பு இப்படிலாம் நிற்க வச்சு தாசனை வச்சு போட வச்சுக்கிட்டே இருந்தார். சரி மச்சான் நீ தனியாக போட வேணாம், உனக்கு ஆப்போசிட்டில் நான் ரூட்டையும் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டையும் நிற்க வச்சு போட்டார். இத்தனைக்கும் சரி மச்சான் நீ வந்து ரவுண்ட் விக்கெட் போட்ட, ஓவர் த விக்கெட்லாம் வா, ஓகேவா, உனக்கு நான் மறுபடியும் அந்த ஃபார்வர்ட் ஷார்ட் லெக் சில்லி பாயிண்ட்லாம் நான் வச்சு கொடுக்குறேன், லெக் ஸ்லிப்லாம் வச்சு கொடுக்குறேன், நீ போட அந்த ரஃப் பேட்ச் இருக்குல்ல, ரஃப் பேட்சில் குத்துற மாதிரி பக்கத்தில் குத்துற மாதிரி என்னை பயமுறுத்து அப்படின்னு போட்டும் போது சுப்மன் அனாயசமாக ஒரு ஓவரை மெயின்டைன் பண்ணார். பரவாயில்ல போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கில்லு மெயின்டைன் பண்ணி கொடுத்தாரு. தாசனோட ஓவரில் ஒரே ஒரு பால் மட்டும் பேக் ஃபுட்டில் போய் கில் ஆனார். அதுக்கு எல்பிடபிள்யூ பெருசாக ஷவுட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்பீல் பெருசாக காதில் வாங்கிக்கல, நாட் அவுட் தான் கொடுக்கப்பட்டுச்சு. மற்றபடி ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து கில்லு நிறையாவுக்கு இந்த ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஐ திங்க் கேஎல் ராகுலை விட தாசனை கில் ரொம்ப நிறைய ஃபேஸ் பண்ணார். அவரோட காம்னஸுக்கு அவரோட டெட்டர்மினேஷனுக்குலாம் மிகப்பெரிய ஒரு சல்யூட் வச்சுருவேன் கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்குள்ளே கொண்டு வரார் திரும்ப பென் ஸ்டோக்ஸ். கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்கொயர் லெக்லேயே ஒரு 3 ஃபீல்டரை நிப்பாட்டி வச்சுட்டு திரும்பி டீப் ஸ்கொயர் லெக், அதுக்கப்புறம் டீப் ஃபைன் லெக் நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ போடுற ஷார்ட் பால் சொல்லி குத்தி கேஎல் ராகுலுக்கும் அதுக்கப்புறம் சுப்மன் கில்லுக்கு போட்டுகிட்டே இருந்தார். இல்லை ஃபாஸ்ட் பாலர்ஸை ரொம்ப அதிகமாக கேஎல் ராகுல் தான் ஃபேஸ் பண்ணார். ஃப்ளாட்டாக அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஃபைன் லெக் பக்கம் என்ன, ஸ்கொயர் லெக் பக்கம் என்ன, அழுத்தி ஆடுறது என்னன்னு சொல்லிட்டு அதில் அவர் வெற்றியும் கண்டார். ஸோ ஸ்பின்னர்ஸை கில் நான் கவனிச்சுக்கிறேன், ஃபாஸ்ட் பாலர்ஸை கேஎல் ராகுல் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரித்து அக்கு வேற ஆணி வேற ஆடினாங்க. பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஷாட் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு கேட்ச் தாசன் ட்ராப் பண்ணார் அந்த கவர் பாயிண்டில். ஒரு வேளை எடுத்திருந்தார் அப்படின்னா கில் அங்கேயே கதை முடிஞ்சிருச்சு. திரும்ப இந்தியா தடுமாற ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் சில ஸ்ட்ராங்கான டிஃபென்சஸ், சில கொஞ்சம் பீட்டன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் செஸ்ட் ஓவர் த ஆஃப் ஸ்டெம் பால் வந்து கேஎல் ராகுலுக்கு மீன் அந்த பிரச்சனை இருந்துச்சுல, அந்த பாலை விட்டு ஆடுறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சுல. பட் இப்போ வந்து அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் பாலை கரெக்டாக விட்டு கரெக்டாக ஆடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய லீவ்ஸ் பார்த்தோம், சாலிட் டிஃபென்ஸை பார்த்தோம். இத்தனைக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு காலில் அடிலாம் படுது, அதை மீறியும் கேஎல் ராகுல் ஆடினது எல்லாமும் பார்த்தோம். ஸோ ஒரு மாதிரி நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டை கண்ணில் காமிச்சாங்க. 373 பாலில் 174 ரன்னுங்களா, 0க்கு 2ன்னு இருந்துச்சு. இப்போ 174க்கு 2ன்னு இருந்துச்சு. ஒரு அமோகமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம்னா. இதெல்லாம் வந்து இந்தியன் பேட்டர்ஸ் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது 0க்கு 2 இருக்குது. இன்றைக்கி இந்தியா 110க்கு ஆல் அவுட்டாக இருந்திருக்கலாம், 98க்கு ஆல் அவுட்டாக இருந்திருக்கலாம். பட் அது எல்லாமே மாற்றி எழுதுறாங்க. ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது, மாதிரி டைட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க, அது எப்படி தப்பிப்பாங்க அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில் 2 பேரும் சேர்ந்து என் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டாங்கிறத தாண்டி அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக அவ்வளோ டிட்டர்மினேஷனோட ஃபால்ஸ் ஷாட் ரொம்ப கம்மியாக ஆடினாங்க. பாருங்கள் எப்பா, வேறு மாதிரியான கிரிக்கெட், வேறு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ்பெஷலி கேஎல் ராகுல் 210 பாலில் 87 ரன்னு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெரிங்லியில் 247 பால் ஆடினார்ல, அதுக்கப்புறம் இப்போ 210 பால் ஆடி இருக்கிறாரு முக்கியமான செகண்ட் இன்னிங்ஸில். இத்தனைக்கும் ஃபாஸ்ட் பாலர் போடும்போது விக்கெட் கீப்பரை ஸ்டிம்புக்கு பக்கத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே எடுபடவும் இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆடுறது ஆடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஆடினாங்க. தாசன்லாம் 8 ஓவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போனார். எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லையை கொஞ்சம் விரிவுபடுத்திட்டு ஆடினாங்க. கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில்லோட இந்த பொறுப்பான ஒரு கிரிக்கெட்டுக்கு பார்த்துக்கோங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு சல்யூட்டே வைக்கலாம்னா, இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் இன்றைக்கி காலையில் 100 அடித்தார். அண்ட் இந்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில்
5 100 என்ன கேரி சோபர்ஸ் ஜக்கஸ் காலிஸ் அப்படிலாம் நான் ஏதோ ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தேன். மாடர்ன் டேவோட ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர். இன்றைக்கி பென் ஸ்டோக்ஸ் ரோலாக பவுலிங் பண்ணியிருந்தா அந்த விக்கெட்டோட நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 1-2 மாறி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் செமி நியூ பாலில் சூப்பராக அப்புறம் மிடில் ஓவர்ஸில் சூப்பராக டியூக்ஸ் பால் செம்மையாக ஆப்ரேட் பண்ணுறவர் பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், லியம் டவுசனுக்கு பெருசாக அங்கே டேர்ன் கிடைக்கல. ஏதோ ஒரு பால் டேர்ன் கிடச்சது, ஒரு பால் ட்ரிஃப்ட் பண்ணார் நினைக்கிறேன். பெருசாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவர் டேர்ன் பண்ணலை, இன்னொன்று இங்கே டேர்னும் கிடைக்கல. ஸோ கேஎல் ராகுலுக்கும் கில்லுக்கும் எஸ்பெஷலி கில்லுக்கெல்லாம் இதான் ப்ளூ பிரிண்ட்டு, இதை தாண்டி வேறு எதுவும் பண்ண மாட்டார். அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து டிஃபென்ஸ் ஆடி எங்கேயாவது சிங்கிள்ஸ் எடுக்க முடியும்னாலும் எடுத்துக்கிட்டு போனாங்க. ரொம்ப அவர் அடித்தே ஆகணும், பவுண்டரி அடித்தாகணும்லாம் அந்த வீம்புக்கு போகும் இல்லை, ஈகோவை கழட்டி வச்சுட்டு ரொம்ப 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 சூப்பராக ஆனாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷனில் 5 ரன் ரேட்டில் போய் வந்திருக்கோம் இங்கிலாந்து ஆனாங்க. பட் செகண்ட் செஷனில் 3 ரன் ரேட்டு, 3ஆவது செஷனில் 2 ரன் ரேட்டோட முடித்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பென் ஸ்டோக்ஸ் ஒரு பெரிய செம்ம ஊம குத்துனாருன்னா அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் சுப்மன் கில் 2 பேரும் அதுக்கு கவுண்டர் பஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று ஆடினாங்க. உங்களுக்கு ஸ்டோக்ஸோட அந்த அதிரடி ஆட்டமாக அந்த பக்கம் கேஎல் ராகுல் கில் ஆன இந்த ட்ரெடிஷ்னல் ஒரு டிஃபென்சிவ் கிரிக்கெட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நாளில் காலையில் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா 2வது செஷன் 3வது செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 12 செஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 12 செஷனில் இந்தியா ஒரு 3 செஷன் வின் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு செஷன் ஷேடு. மீதி இருக்கக்கூடிய செஷன்ஸ் எல்லாமே இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க, டவுட்டே கிடையாது. பட் நாளைக்கு முக்கியமான ஒரு 3 செஷன் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். யார் ஜெயிப்பாங்கிறத பற்றி பேசுவோம். சரி, டே 5 ப்ரிவ்யூ யார் ஜெயிப்பாங்க நான் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுங்கன்னு குவி கேட்டுட்ருக்கேன். திரும்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மான்செஸ்டரில் மழை வராது, 5ஆம் நாள் முழு மேட்சும் நடக்கும். எங்கேயாவது மழை வந்தது எசகு அதாவது ஆச்சுன்னா 2 டீமுக்கும் பிரச்சனைங்கிற தாண்டி பேட்டிங் சைடுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. பட் கரெக்டாக அதாவது ஆப்போனன்ட் பேட் பண்ணும்பொழுது மட்டும் இங்கிலீஷ் சம்மரில் ஏதோ சுவிட்ச் ஆன் பண்ணி போட்ட மாதிரி ஷவர்ஸ் வந்துடும், சுற்றியும் கருமேகங்கள்லாம் வந்துடும். அது நம்ம கையில் கிடையாது. பட் ஒன்று பிளேயர்ஸ் கையில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டோக்ஸ் வராதது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அப்போ ஸ்டோக்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டாசனுக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கப்படும். ரூட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்ஸ், ஆர்ச்சர், ஓக்ஸ்லாம் இருக்காங்க. பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 67வது ஓவர் நடந்துக்கிட்டு இருக்குதா, ஒரு 13 ஓவர்ஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பாலாம் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 13 ஓவர்ஸில் இந்தியன் பேட்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பின்தங்கி இருக்கிற 137 அப்படிங்கிற ரன்னை கரைச்சி இந்த 13 ஓவர்ஸில் ஒரு 60 ரன்னுக்கு கொண்டு வந்தாலும் பின்னாடி பாருங்கள் பண்ட்டுக்கு இன்ஜுரி, அவர் எப்படி ஆடுவார்லாம் தெரியாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 30 ஓவரில் செஷன்ஸை பிரித்து ஆடி அழகாக மேட்ச் எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூரும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் 2 பொறுப்பான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆடினவங்க இருக்காங்க. பட் காலையில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது போகலாம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு ஆர்ச்சர் அண்ட் ஓக்ஸ் காலைல வரும்போது ஒரு கர்வ்ஸ் வரும்போது அவங்களுக்கு அகென்ஸ்டாக நல்லா ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு செஷன் எப்படியாவது கடந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பாஸ். இந்தியா முடிஞ்ச அளவுக்கு 2 செஷன் பேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு அட்லீஸ்ட் 200+ டார்கெட் கொடுக்கணும். ஒரு செஷனாக இருந்தால் 2 செஷனாக இருந்தால் 2 செஷனாக இருந்தால் ஒரு 250 கொடுக்கலாம். ஓகேங்களா, 250 கொடுக்கலாம், 270 கூட கொடுக்கலாம். அதாவது அவங்க எப்படி எடுத்துகிட்டு ஆடுவாங்கன்னா 60 ஓவருக்கு 250 ரன்னா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு 360 பால் வருது. 360 பாலில் 260 ரன் 270 ரன்னா அடித்து போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகவும் செய்வாங்க. அதான் சொல்கிறலாங்க, இன்னமும் இந்தியா டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை. இப்போ இந்தியா நாளைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்புன்னு 2 விக்கெட் எடுத்து இந்தியாவை சரிச்சு விட்டாங்கன்னா இந்த 134 ரன்கள் பின்னாடியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 100 அடித்ததுக்கப்புறம் 150 அடித்ததுக்கப்புறம்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கில்லோ, கேஎல் ராகுலோ, ரிஷப் பண்ட் அவுட் ஆகாமல் இன்னிங்ஸை அழகாக முடிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா தோல்வியை தவிர்க்கலாம். புரியுதுங்களா? நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு செஷனில் தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க, மேட்ச் ட்ரா ஆகுமா இல்லை ட்ரா ஆகுமாங்கிறதெல்லாம் செகண்ட் செஷன் போனால் தான் உங்களுக்கு தெரியும், பார்ப்போம். அண்டு கில் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸில், இங்கே பாருங்கள் ஃப்ளாட் ட்ராக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. நிருபங்க கேஎல் ராகுல் முக்கியமான மேட்ச்சில் காலை வாரிட்டு போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ கேஎல் ராகுல் இன்னும் ஆடிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்கிற மாதிரி இப்போ ஆடிட்டு இருக்காரு. ஓகே சரி, பார்ப்போம் டே 5 என்ன ஆகுது. மான்செஸ்டரில் யார் ஜெயிக்க போகிறா? ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சு இந்த சீரீஸை கைப்பற்றுவாங்களா, இல்லை இந்தியா ஜெயிச்சு 2-2 ஈக்குவல் பண்ணுவாங்களா? ட்ரா ஆச்சுனாலும் ஓவரில் இந்த சீரீஸில் கிளைமேக்ஸ் நடக்குது. சரி பார்ப்போம் இந்த மான்செஸ்டர் நடக்க சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே உங்களை நான் சந்திக்கிறேன். பார்க்கலாம்.